ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி காலிஃப்ளவர் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி கொதிக்கிறப்ப மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுலேயே உப்பு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரில் பூச்சி புழு எதனா இருக்கும், அதனால் தண்ணி இப்படி கொதிக்க வச்சு சேர்த்துனா அந்த பூச்செல்லாம் செத்து போயிடும். அதுக்காக தான் இப்படி கொதிக்க வச்சு சேர்த்துக்கிறோம். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். காலிஃப்ளவர் ஊறிட்டு நம்ம அதுக்குள்ளே தாளிச்சிட்டுக்கலாம். எண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பொடி பொடியாக பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வணங்கட்டும். இதுலேயே ஒரு கொத்து இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் ஒரு தக்காளி எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்கட்டும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கலாம். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொத்தமல்லி 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கலாம். மசாலா நல்லா வணங்கிருச்சு. நம்ம இப்போ காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இது நல்லா இப்போ கலந்துட்டுக்கலாம். பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். காய் நல்லா வேகட்டும். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காய் போடணுன்னா போட்டுக்கலாம், நான் போடல. இந்த ஸ்டேஜில் தேங்காய் வேணுன்னா போட்டுக்கோங்க. இப்போ கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி 1 கொத்து போட்டுக்கோங்க, கருவேப்பிலை 1 கொத்து போட்டுக்கோங்க. காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் பொரியல் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.